அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சடி சோறும் டெசர்ட்டுக்கு கஞ்சியும் குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் ஆயில் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் வெங்காயம் தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். நான் இன்றைக்கி கிச்சடியில் கோழி போட்டு தான் செய்கிறேன். இப்போது கிச்சடிக்கு தேவையான காய்கறி உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணியை ஊற வச்சு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கிளறிக்கலாம். கூடவே மல்லி புதினா போட்டு எண்ணெய் நல்லா திரண்டு வந்ததும் அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி அளவை விட 1.5 மடங்கு தண்ணி சேர்த்துங்க எக்ஸ்ட்ரா. இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசிலு வேகமாக வர வரைக்கும் வச்சுட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். குக்கிங் டைம் முடிஞ்சிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சோறு நல்லா வந்துடுச்சு. நான் அரிசியை விட 1.5 மடங்கு தண்ணி வச்சது கரெக்டான அளவு. நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். குழையும் இல்லாமல் விரையும் இல்லாமல் சோறு நல்லா பொலன்னு வந்துடுச்சு. இப்போது கஞ்சி செய்ய உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் வேக வச்சு எடுத்துங்க. ஆற வச்சு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 1.5 டம்ளர் வத்த காய்ச்சின பாலையும் சேர்த்து மிக்சியில் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது அதை நான் செய்ய போகிற பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். மாதத்துக்கு ரொம்ப இலையை குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் ரவா சேர்த்துருக்கேன். இந்த கஞ்சிக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, 100 கேரட்டுக்கு 150 கிராம் சீனி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நெய் விட்டு சூடு வந்ததும் முந்திரியும் திராட்சையும் அது கூட சேர்த்து வறுத்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு கஞ்சி அடி பிடிச்சிடாமல் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இவ்வளோதான் ஸ்வீட்டான டேஸ்டியான பொட்டேட்டோ கேரட்டு கஞ்சி ரெடி. இந்த கஞ்சிக்கு டீட்டெயிலான வீடியோ வேண்டாம், நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.